ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்த ரிவ்யூவர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா PS5 ப்ரோவோட ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா வந்திருக்கு. நம்ம பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு PS5 ப்ரோவை பார்க்குறதுக்கு முன்னாடி PS5 பார்த்துடலாம் கைஸ். PS5 பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கன்சோல். 2020 தான் வெளியாச்சு. ஆனால் வந்து அதோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. PS4ஓட PS5ல் வந்து கான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க 4Kல விளாட்லாம். PS4 ப்ரோவில் வந்து 4K 30 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ண முடியும். மேபி சில கேம்ஸ் வந்து 4K 60 சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இதில் மேக்ஸிமம் கேம்ஸ் வந்து 4K 60 சப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் ஸ்பைடர்மேன்லாம் பார்த்தீங்கன்னா 1440pல 60 FPS ரன் பண்ணலாம். 4K 40 FPS தாண்டலான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 1440pயே வந்து 4Kக்கு ஈக்குவலாக இருக்கும் கைஸ். அதாவது ஃபெடிலிட்டி மோட், பர்ஃபார்மன்ஸ் மோட் 2 இருக்கும். ஃபெடிலிட்டி மோடில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஆஃப் கேம் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் ஆடலாம் ஃபெடிலிட்டியில். பர்ஃபார்மன்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, FPSை மேக்ஸிமம் புஷ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் மோடை இது பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் 1-2 கேம்ஸாக வந்து 4K 30 FPS தான் சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளாக் மித் ஊக்காங்கலாம் எடுத்திங்கன்னா அதெல்லாம் வந்து 1440pயில் தான் 60 FPS சம்திங் இது கொடுக்குது. ஆனால் வந்து மேக்ஸிமம் நம்ம எடுத்துகிட்டு போனோம், பர்ஃபார்மன்ஸ் மோட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 4K 30 FPS தான் இருக்குது. சேம் வந்து PS5 ப்ரோலையுமே காய்ஸ் வந்து ஃபுல்லாலாம் வந்து FPS கிடைக்காதுன்னு சோனி சைட்லேருந்தே அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா கேம்ஸும் 60 FPSல ரன் ஆகாது. அதுலேயுமே ஒரு 50 கேம்ஸ் வந்து இப்போ சோனி வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ரே ட்ரேசிங் மோட்லாம் கொண்டு வந்து AI ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ வந்து சோனி வந்து அந்த PS5 ப்ரோவை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு என்ஹான்ஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. PS5வே நல்லா ஓடுது. இல்லை PS5 ப்ரோ எதுக்கு லான்ச் பண்ணானுங்களே தெரில. ஒரு அப்கிரேடே இல்லை. ஒரு 10லேருந்து ஒரு 15 FPS எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது, அவ்வளோதான். அது வந்து ஒரு PS5 வந்து ஒரு 40 FPS கொடுக்குது, அது 52 அப்படி தான் கொடுக்கும். 60 FPS கூட ரீச் பண்ண மாட்டேங்குது PS5 ப்ரோ. அதனால் வந்து PS5 ப்ரோ வந்து சத்தியமாக ஒர்த்துட்டு இல்லை. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் வச்சு இந்த கிராஃபிக்கல் மோடையும் வச்சு பார்த்தா கூட PS5யும் PS4வும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தாங்க கைஸ் வரும். ஏன்னா வந்து PS5 வந்து கேம்ஸ் இன்னும் லான்ச் ஆகலை. PS5க்கு 2020 தான் லான்ச் ஆச்சு. அது ஒரு கொரோனா டைம் லாக்டவுன் பீரியட்னால வேர்ல்டில் வந்து அவ்வளோவா கேம்ஸ் எதுவும் லான்ச் ஆகலை. ஒரு 10 கேம்ஸ் வேணால் PS5க்கு வேணால் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் கேம்ஸ் PS4க்கே வந்துடும். அதனால் வந்து PS5க்கு ஒரு 10 கேம்ஸ் தான் சொல்ல முடியும். 2025 இயர்லேருந்து கண்டிப்பாக PS5 நிறையா கேம்ஸ் வரப்போகுது கைஸ். ஏன்னா வந்து GTA 6, கோஸ்ட் ஆஃப் யோட்டாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உல்வரின், இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் வரப்போகுது. எல்லா கேம்ஸுக்குமே மரண வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். வெனம்க்கு தனியாக கேம் வந்து இன்சோம்னியாக்லேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் 3 கண்டிப்பாக PS5க்கு தான் கைஸ் வரும். ஏன்னா வந்து 2028ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது PS6 லான்ச் டைமாக இருக்கும். கண்டிப்பாக 2030 வரைக்குமே PS5க்கு கேம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. சோனி வந்து PS5 கைவிட்டுற மாட்டாங்க. ஏன்னா வந்து PS5ஓட பவர் அப்படி. இதில் வந்து PS5 ப்ரோ வந்தது வந்து எனக்கு என்ன ரீசன்னே தெரியல. ஏன்னா வந்து இந்த கிராஃபிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரெண்டுமே ஈக்குவலாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இது PS5, இது PS5 ப்ரோ. பாருங்கள் ரெண்டுமே எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி ரெண்டும் சேமாக ஈக்குவலாக பண்ணுது பாருங்களேன். சேமாக தான் இருக்குது. 1080p 60 FPS தான் ரெண்டுமே கொடுக்குது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சானுங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. இல்லை PS5 ப்ரோ வந்து ஆக்சுவலாக $700 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். நம்ம ஊருக்கு, நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ அங்கே $700, ஆக்சுவலாக யூஎஸில் $700 இருக்குன்னா நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரப்போ கஸ்டம் சார்ஜஸ், அந்த ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கட்டி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா செலவாயிடும். அங்கே ஒரு 56,000னா இங்கேருந்து அங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 90,000 செலவாயிடும். ஏன்னா வந்து மற்ற கேமிங் ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 85லேருந்து, அதாவது 80லேருந்து 90Kக்குள்ளே இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா PS5 ப்ரோ என்ன தான் வந்து நம்ம வந்து இது ஒர்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இது வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஆக்சுவலாக ஏன் வாங்குறாங்கன்னு சத்தியமாக தெரில. நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் என்னை கேட்டால் நான் வந்து எல்லா கேம்ஸையும் ஆக்சுவலாக PS5 ப்ரோவில் வந்து 4K 60 FPSஆக தான் அவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா ரே ட்ரேசிங் இருக்குது. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா PS5யோட எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் X தான் வந்து
கிராஃபிக்கல் வைஸ் வந்து டாப்பாக இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸில் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேம்ஸ்லாம் ஆட முடியாது. அதனால தான் PS5 எடுக்கிறோம் நம்ம. PS5 Pro வந்து இப்போ எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸை விட பயங்கர பவரானது. ஆனால் ஏன்னா வந்து PS5 Pro வந்து இப்போ ஆக்சுவலாக ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக் வந்து 100 FPS சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. PS5 நம்ம ஸ்லிம் எடுத்தாலுமே அது வந்து 70 to 80 FPS நம்ம புஷ் பண்ணலாம், நம்ம ரெசல்யூஷன் குறைச்சோம்னாலே. அதனால் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான் கைஸ் நான் சொல்லுவேன் வந்து. ஏன்னா வந்து என் ஐடியாவில் சொன்னால் PS5 Pro வந்து சத்தியமாக ஒருத்தர் கிடையாது. ஏன்னா $700 கொடுத்து அது யாருமே அவ்வளோ வாங்க மாட்டாங்க. வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனால் வந்து ஒரு நார்மல் கேமருக்கு வந்து PS5 கண்டிப்பாக செட் ஆகும். ஆனால் PS5 Pro சத்தியமாக செட் ஆகாது கைஸ். இதான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. PS5 Pro வந்து நாட் அட் ஆல் வருது. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி PS6 வாங்கிட்டு போயிடலாம். இல்லை PS5 டிஜிட்டல் வாங்கிட்டு போயிடலாம், விலை கம்மியாக இருக்கும். டிஜிட்டல் வந்தீங்கன்னா ஒரு 37,000 வரும் சம்திங். இப்போ வந்து ஆஃபர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 37, 36 அப்படிக்கே வந்து. சரி, கடைசியாக கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ என்ன பஞ்சாயத்துனா 60 FPS தான் பஞ்சாயத்து. எல்லாரும் அடிச்சுக்கிறதே இந்த 60 FPSக்காக தான். ஏன்னா 30 FPS வந்து எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சு. ஏன்னா வந்து 60 FPS நம்ம பார்க்காம இருந்திருந்தோம்னா 30 FPS நல்லா தான் இருந்திருக்கும். நம்ம 60 FPS பார்த்துட்டு அதுக்கப்புறம் 30 FPS கேம் ஆடினோன்னா அது கண்டிப்பாக குவாலிட்டியோ இல்லை கேம் விளையாடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது கம்மி பண்ண தான் செய்யுது. அதனால் அந்த 60 FPSக்காக தான் என்ன கேட்டால் நான் வந்து PS5 ஸ்லிம்மா இல்லை PS5 ப்ரோவான்னு கேட்டால் நான் வந்து கண்டிப்பாக PS5 ஸ்லிம்முன்னு தான் கைஸ் சொல்லுவேன். ஏன்னா PS5 ஸ்லிம்மே செம்ம ஒர்த்து. GTA 6 அதிலே வந்து ஒரு 1440p நம்ம 60 FPS புஷ் பண்ணிடலாம். அதனால் வந்து மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.